முதியோர் காப்பகத்தில் உள்ள 82 பேரை நடிகர் விஜய் நடித்து சமீபத்தில் வெளியான தி கோட் திரைப்படத்தை பார்க்க சென்னை புறநகர் தாவேகா நிர்வாகிகள் திரையரங்கம் அழைத்து படம் பார்க்க வைத்தனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுற்றித் திரியும் நாய்களால் அதிகாரிகளை சந்திக்க வரும் பொதுமக்கள் அச்சத்துடன் வந்து செல்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாய்களை விரட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் சின்னமனூர் பெருமாள் கோயில் தெருவில் முல்லை பெரியாற்றிலிருந்து ஓடைப்பட்டுக்கு கூட்டு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் குழாய் உடைந்து சுமார் 20 அடிக்கு மேல் தண்ணீர் பீச்சி அடித்ததால் பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் வீணாகியது. சென்னை விமான நிலையம் அருகே உள்ள ஜிஎஸ்டி சாலையில் பல்லாவரம் கண்டோன்மெண்ட் பகுதியில் மருத்துவ கழிவுகள் வீசப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் விநாயகர் சிலையில் கையை உடைத்து சேதப்படுத்திய மர்ம நபர்கள் குறித்து அன்னதானப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாதகாப்பட்டி தாகூர் தெருவில் உள்ள மாரியம்மன் காளியம்மன் கோயிலில் உள்ள அரச மரத்தடியில் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது பிள்ளையாரின் இடது கை பகுதிகள் உடைந்து இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழக முதல்வரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி புதுக்கோட்டை ஆட்சியர் அருணா மணமேல்குடி பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு சென்று மாணவர்களிடம் பாடங்கள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் அங்குள்ள தொடக்கப்பள்ளிக்கு சென்று சத்துணவு முறையாக வழங்கப்படுகிறதா என்று மாணவ மாணவிகளிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து அங்குள்ள நுகர்பொருள் வாணிப கிடங்கிற்கு சென்று இருப்பு பொருட்கள் குறித்து ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். Last week. இப்போ நம்மளோட பட்டம் சோயிங் சீசன் இருக்கும். என்ன சொல்றது உங்களுக்கு மைண்ட் வாய்ஸ் பசிக்கு சாப்பிட விடுங்க. பாம்பன் மீனவர்கள் 35 பேருக்கு தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கடந்த மாதம் 8ஆம் தேதி 4 நாட்டு படகுகளில் கடலுக்கு சென்ற பாம்பன் மீனவர்கள் 35 பேர் சிறை பிடிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சிறை காவல் முடிந்து புத்தளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் 35 பேருக்கும் தலா 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அபராத தொகையை கட்ட தவறினால் 3 மாதம் சிறை தண்டனை விதித்தும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் கவலை அடைந்துள்ள மீனவர்கள் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜி உட்பட 47 பேருக்கு எதிரான வழக்கு, எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜிக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்துவதற்கான அரசின் அனுமதி உத்தரவு காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது. இதையடுத்து குற்றச்சாட்டு பதிவுக்காக விசாரணையை அக்டோபர் 1ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட செந்தில் பாலாஜி உட்பட அனைவரும் ஆஜராக உத்தரவிட்டுள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சாம்சங் தொழிற்சாலை நிறுவன ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்கள் வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். அதன்படி வருகை தந்த தொழிற்சாலை ஊழியர்களை தடுத்து நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து பேசிய சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன்,
போராட்டத்தை ஒடுக்க காவல்துறை முயற்சிப்பதாகவும் கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தொழிலாளர் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்று. நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற கோரி ஆர்ப்பாட்டம். கைது செய்வது நியாயம்தானா? பதில் சொல்ல, பதில் சொல்ல. அனுமதி, அனுமதி. தொழிலாளர் துறையே அனுமதி. 20% தீபாவளி போனஸ் வழங்க வலியுறுத்தி நெய்வேலி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 10,000 ஒப்பந்த தொழிலாளர்கள் பணியாற்றும் நிலையில் நிரந்தர தொழிலாளர்களுக்கு மட்டும் அதிக போனஸ் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களுக்கும் 20% போனஸ் வழங்க வலியுறுத்தி ஒப்பந்த தொழிலாளர்கள் சுரங்க நிர்வாக அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர். அப்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்கள் செல்போனில் டார்ச் லைட் அடித்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். திமுக முன்னாள் அமைச்சர் க. சுந்தரம் உடலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் அமைச்சரவையில் 2 முறை அமைச்சராக பதவி வகித்தவர் க. சுந்தரம். கட்சியின் உயர் பொறுப்புகளிலும் இருந்தார். இந்நிலையில் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவால் க. சுந்தரம் காலமானார். இதனை அறிந்த முதலமைச்சர் முதலில் இரங்கல் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டார். தொடர்ந்து மீஞ்சூரில் உள்ள வீட்டிற்கு சென்று நேரில் அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார். முதல்வருடன் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, காந்தி மற்றும் TR பாலு ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல்லில் சாதி சான்றிதழ் கேட்டு மலைவாழ் மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முள்ளுக்குறிச்சி பகுதியில் உள்ள சுமார் 500க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் சாதி சான்றிதழ் வழங்காததை கண்டித்து நாமக்கல் மோகனூர் சாலையில் பேரணியாக சென்ற அவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் காரில் ஏறி புறப்பட முயன்றார். அப்போது தொண்டர்கள் சிலர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தங்கள் பகுதிக்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர். அதை திருமாவளவன் ஏற்காததால் தொண்டர்கள் ஏமாற்றமடைந்தனர். மதுரையில் அரசு போக்குவரத்து கழக ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கான சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் போக்குவரத்து கழக மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சாலை பாதுகாப்பு குறித்து ஆலோசனை மற்றும் அறிவுரை வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் அமைந்துள்ள பிரளய காளேஸ்வரர் ஆலயத்தில் நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா சாமி தரிசனம் செய்தார். கணவருடன் வருகை தந்திருந்த சௌந்தர்யா ரஜினிகாந்த் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அர்ச்சனைகள் செய்து சாமி தரிசனம் செய்தார். நடிகர் ரஜினிகாந்தின் மகள் வருகையை அறிந்த ரசிகர்கள் ஆலயத்தில் குவிந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. सह कुटुंबानां क्षेमारोग्यार्थम आमोदनांबिका प्रलयकालेश्वर परिपूर्ण कृपाकटाक्षार्थम செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.